வணக்கம். இன்னைக்கு நம்ம மெட்டாபிசிக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பை பார்க்க போகிறோம். அதுதான் டைமென்ஷன்ஸ், அதாவது பரிமாணங்கள். இயற்கையில் எத்தனை பரிமாணங்கள் இருக்கின்றன? அவை என்னென்ன? அறிவியல் ரீதியா நம்ம அந்த பரிமாணங்களை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? இவை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் வினோத். வாங்க இன்னைக்கு தலைப்புக்குள்ள போகலாம். முதல்ல டைமென்ஷன்ஸ் பற்றிய டெஃபினிஷனை பார்ப்போம். நம்ம சயின்ஸ், பிசிக்ஸ் மற்றும் கணித பாடங்களில் படிச்சிருப்போம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதன் நீளம், அகலம் மற்றும் உயரம், இந்த அளவுகோல்களை குறிப்பது தான் இந்த டைமென்ஷன்ஸ். உதாரணத்துக்கு ஒரு கியூப் எடுத்துக்கிட்டோம்னா அதன் லென்த், பிரெத் மற்றும் ஹைட் ஆர் அதை திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணும் தான் அந்த பொருளின், அந்த கியூபோடைய டைமென்ஷன்ஸ். இது பொருட்களுக்குன்னு மட்டும் சுருக்காம இயற்கையில் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே இந்த டைமென்ஷன்ஸ் இருக்கு. இந்த மெயினா இந்த மூணு, இந்த லென்த், பிரெத், ஹைட், இது மூணையுமே இந்த ஸ்பேஷியல் டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பொருள் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது அப்படின்றத குறிக்கிற இந்த அளவுக்கும். இந்த ஸ்பேஷியல் டைமென்ஷன்ஸ் தவிர 4வது பரிமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதுதான் இந்த காலம். அதாவது இந்த முப்பரிமாண ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட கால அளவீட்டுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் அடையுது அப்படின்றத குறிப்பது தான் இந்த 4ஆம் பரிமாணம். இயற்கையில இந்த 4 பரிமாணங்கள் போக இன்னும் நிறையவே பரிமாணங்கள் இருக்கின்றன. அது போக பரிமாணமற்ற நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்தையும் தான் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல் பரிமாணம் நீள அளவு. இதுக்கு நல்ல உதாரணம்னா கோடுகள், அதாவது லைன்ஸ். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மேத்ஸ் கிளாஸ்லாம் ஸ்கேலை வச்சு கோடு போடுவாங்க இல்லையா, அதே கோடு தான். இதுக்கு ப்ராக்டிக்கலான நிறைய உதாரணங்களும் இருக்கு. லைக் இப்போ வண்டியில போகும்போது ரோட்ல நடுவில் போட்டிருப்பாங்களே, அந்த கோடா இருக்கட்டும், இல்லை வீட்டில் எறும்பு தொல்லை இருந்துச்சுன்னா சாக்பீஸை வச்சு செவுத்துல போடுவோமே, அந்த கோடா இருக்கட்டும். இப்படி கோடுகள் எல்லாமே வந்து சிங்கிள் டைமென்ஷனல் தான். கோடுகள் தவிர்த்துட்டு வேற உதாரணம் சொல்லணும்னா நம்ம புள்ளி, அதாவது இந்த டாட்ன்னு இருக்குல்ல, அதை சொல்லலாம். ஆக்சுவலா அறிவியல்ல வந்து டாட்டை வந்து சிங்கிள் டைமென்ஷன் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு டைமென்ஷன் இல்லை. அதாவது அதுக்கு இந்த புள்ளிகளுக்கு நீளமோ, உயரமோ, அகலமோ எதுவுமே இல்லைன்றதுனால அதை டைமென்ஷன் கணக்குலயே சேர்க்க மாட்டாங்க. அதற்கு வெறும் பொசிஷன் மட்டும்தான் இருக்கிறது. அதனால அதை ஒன் டைமென்ஷனல்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இருத்தலியல், அதாவது எக்ஸிஸ்டென்ஷியலிசம், அந்த ரீதியா பார்த்தோம்னா இந்த புள்ளிக்கு என்னதான் நீள, அகல, உயர அளவீடுகள் இல்லைனாலும் அதற்கு ஒரு உருவம் இருக்கிறது. அந்த உருவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அதை ஒன் டைமென்ஷனல் ஆர் ஜீரோ டைமென்ஷனல்னு சொல்ல முடியாது. அது ஒன் டைமென்ஷனல்னு சொல்லலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. புள்ளி ஜீரோ டைமென்ஷன் இல்லைன்னா அப்போ அந்த ஜீரோ டைமென்ஷன்னா என்ன அப்படின்ற கேள்வி வரும். அப்படி ஒரு நிலை இருக்க சாத்தியம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் வரும். அதற்கு பதில் இருக்கிறது. ஆக்சுவலா இந்த ஜீரோ டைமென்ஷன் என்பது நம்ம இயற்கையின் அடிப்படை நிலையான ஆற்றல் நிலையை குறிப்பது. ஆற்றல், அதாவது எனர்ஜி. இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா இதற்கு எந்த ஒரு உருவமும் இல்லை. அது வெறும் ஒரு தன்மை தான். அந்த எனர்ஜிக்கு உருவம் இல்லைனாலே அதற்கு லிமிட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அதாவது எல்லையற்ற, இப்படி எல்லையற்ற, உருவமற்ற அடிப்படை தன்மையான இந்த ஆற்றல் தான் ஜீரோ டைமென்ஷன். ஸோ பேசிக்கலி எனர்ஜிங்கிறது ஒரு இருள் சூழ்ந்த வெற்று நிலை. இந்த ஆற்றல் தான் உத்வேகம் பெற்று இந்த அண்ட சராசரமாக உருவெடுத்திருக்கிறது. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. உருவமே இல்லாத ஆற்றல் உருவம் பெறும் பொழுதுதான் டைமென்ஷன்ஸ் என்கின்ற பரிமாணங்கள் பிறக்கின்றன. இதில் முதலில் உருவான விஷயம்தான் இந்த புள்ளி என்கிற டாட். இந்த டைமென்ஷன்ஸ் உருவாகிற இந்த ப்ராசஸை ஒரு உதாரணத்தை வச்சு பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனை பாருங்க, ஃபுல் பிளாக்கா இருக்கா? இப்போ இந்த ஃபுல் பிளாக்னஸ் தான் இந்த டைமென்ஷன், ஜீரோ டைமென்ஷன் என்கிற இந்த ஆற்றல் நிலை. இப்போ இந்த இருளுக்குள்ள ஒரு வெள்ளை கலர் புள்ளி ஒன்று உருவாகுது பாருங்க. இதுதான் அரூபமான ஆற்றலில் இருந்து ஒரு உருவம் உருவாகுதல்.
இப்ப அந்த புள்ளிய ஏதாவது ஒரு திசையில் நீட்டிக்கிட்டே போனோம்னா, அதுதான் கோடு என்கிற முதல் பரிமாணம். ஸோ லாஜிக் படி பார்த்தோம்னா, இந்த புள்ளிங்கிறது 0 டைமென்ஷனுக்கும், ஃபர்ஸ்ட் டைமென்ஷனுக்கும் நடுவுல இருக்கு. அதாவது ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ் அப்டின்னே கூட சொல்லலாம். இந்த புள்ளிக்குமே இயற்கையில நெறைய உதாரணங்கள் இருக்கு. லைக் நம்ம நெத்தியில வைக்கிற இந்த பொட்டா இருக்கட்டும், ஆர் குழந்தைகளுக்கு தாய்மார்கள் தங்கள் கண்மைய எடுத்து அழகா கன்னத்துல பொட்டு வச்சு விடுவாங்க. அந்த பொட்டா இருக்கட்டும். நம்ம தமிழ் மெய் எழுத்துக்கள்ல இக்கு, இங்கு, இச்சுன்னு அந்த ஒவ்வொரு எழுத்துக்கு மேலயும் வைக்கிறோமே அந்த புள்ளி. இது எல்லாமே இந்த புள்ளிகளுக்கு உதாரணம். இந்த புள்ளிகளை தொடர்ந்து வரும் கோடுகள் தான் நம்ம எழுத்துக்களுக்கு வரி வடிவம் கொடுப்பதற்கும் உதவுகின்றன. இது எந்த மொழியில இருக்கிற எழுத்துக்களா இருந்தாலும் சரி. பேசிக்கலா நம்ம அந்த கோடுகளை இணைத்துத்தான் நம்ம எல்லா மொழிகளுடைய எழுத்துக்களுக்குமே வரி வடிவம் கொடுக்கிறோம். இதுதான் 0 டைமென்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். இப்போ செகண்ட் டைமென்ஷன் பார்ப்போம். இப்போ ஏற்கனவே இருக்கிற நம்ம அந்த லைன், அந்த கோடு இருக்குங்களா? அந்த கோடுக்கு பெர்பெண்டிகுலரா, அதாவது செங்குத்தா இன்னொரு கோடு வரைகிறோம் என்றால், அதுதான் செகண்ட் டைமென்ஷனான இந்த அகலம். இந்த பெர்பெண்டிகுலரான லைன் வந்து, அந்த ஏற்கனவே இருக்கிற லைன்ல எந்த பாயிண்ட்ல இருந்து வேணாலும் தொடங்கலாம். ஆனா 90 டிகிரில இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது செகண்ட் டைமென்ஷன் அப்படின்னு வரும். இப்ப இயற்கையில இந்த 2 டைமென்ஷன் மட்டும் இருக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நெறைய உதாரணங்கள் இருக்கின்றன. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ ஆக்சுவலா ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸ்னா நமக்கு திக்னஸ் இருக்கணும். இந்த 2 டைமென்ஷனலுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து எந்த திக்னஸும் இல்ல. ஸோ இவைகள வந்து எஃபெக்ட்ஸ் ஆர் பிம்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிழல்கள், ஷேடோஸ் இருக்குங்க இல்லையா? இந்த ஷேடோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீளமும் இருக்கும், அகலமும் இருக்கும். ஆனா திக்னஸ் இருக்காது. ஆக்சுவலா நிழல்கள் பார்த்தீங்கன்னா, அவை வந்து இயற்கையின் எதார்த்தமான அந்த இருள் நிலை, அந்த 0 டைமென்ஷன தான் குறிக்கிறது. வெளிச்சம் சூழ்ந்திருக்கிற ஒரு இடத்துல, அந்த வெளிச்சத்த மறைக்கிற மாரி ஏதாவது ஒரு பொருள் வந்துச்சுன்னா, அந்த பொருளுக்கு பின்னாடி அந்த இருக்கிற அந்த இயற்கையின் எதார்த்தம், அந்த இருள் நிலை வெளிப்படுகிறது. ஸோ இந்த ஷேடோங்கிறது ஒரு பிம்பம். 2 டைமென்ஷனுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடியில பார்க்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம உருவம். அதுவும் ஒரு 2 டைமென்ஷனல் எஃபெக்ட் தான். இன்னும் சொல்லப்போனா, அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியே ஒரு 2 டைமென்ஷனல் எஃபெக்ட் தான். எப்படின்னா, இப்போ மிரர் எப்படி செய்வாங்கன்னா, ஒரு கிளாஸ் கண்ணாடி மேல சில்வர் நைட்ரேட்ன்னு ஒரு சொல்யூஷன ஊத்தும்போது என்ன ஆகும்னா, அந்த கிளாஸோடைய சர்ஃபேஸ் மட்டுமே ரிஃப்ளெக்டிவா மாறும். இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ற அந்த கிளாஸும், அந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனுமே சாலிட்ஸ் ஆர் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ். ஆனா, அவை 2ம் சேரும்போது இந்த மிரர்ன்ற இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் எஃபெக்ட் ஒண்ணு உருவாகுது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா, கிளாஸ தான் தொடுவோம். அந்த மிரர தொடவே முடியாது. இந்த மிரர்ல இந்த மிரர்ங்கிற இந்த 2டி எஃபெக்ட் மேல நம்ம உருவம் தெரியுது பார்த்தீங்களா? அதுவும் ஒரு 2 டைமென்ஷனல் பிம்பம் தான். இதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த நீர்நிலைகள் இருக்குங்க இல்லையா? ஆறு, கடல், ஏரிகள் இதுல எல்லாம் இந்த முழு நிலவு நாட்கள் அன்னைக்கு இந்த நிலா வெளிச்சம் அந்த தண்ணீர்ல பட்டு தெரியும் பார்த்துருக்கீங்களா? அழகா இருக்கும். அதுவும் ஒரு பிம்பம் தான். இது 2 டைமென்ஷனலுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இந்த 2டி பிம்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளால பார்க்க முடியுமே தவிர, அவற்றை தொட முடியாது. உதாரணத்துக்கு நம்ம நிழலையோ, இல்ல கண்ணாடியில பார்க்கும் உருவத்தையோ நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் தொடணும்னு நெனச்சா, நிழல தொடணும்னா நம்ம எய்தர் செவுத்த தொட்டுட்ருப்போம், ஆர் தரைய தொட்டுட்ருப்போம். ஆர் முகம் பார்க்கும் கண்ணாடியில அந்த உருவத்த தொடும்போது, முன்னாடி சொன்ன மாரி அந்த கிளாஸ தான் தொடுவோமே தவிர, நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன், நம்மளுடைய அந்த உருவத்த நம்மளால தொட முடியாது. ஆல்சோ இந்த 2டி பிம்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் மேல தான் உருவாகின்றன. எப்படி இப்போ இதே மாதிரியே நம்ம இந்த 1 டைமென்ஷனல் லைன் பார்த்தீங்கன்னா, 2 டைமென்ஷனல் சர்ஃபேஸ் மேல தான் உருவாகும். நம்ம ஸ்கேல வச்சு போடுற கோடு, பேப்பர்ங்கிற அந்த 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டைமென்ஷனல் சர்ஃபேஸ். அது மேல தான் இந்த 1 டைமென்ஷனல் கோடு உருவாகுது. அதே மாரி தான் இந்த 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் மேல உருவாகுது. இந்த கண்டிஷன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா, இது வந்து நம்ம இப்போ 4 டைமென்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்.
2Dக்கு இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிவி, கம்ப்யூட்டர், ஃபோன்ஸ் இவைகளில் தெரியும் இந்த உருவங்கள். இப்போ நீங்க பார்க்குற என்னுடைய உருவமுமே பார்த்தீங்கன்னா, இந்த உங்க ஃபோன்ல இருக்கிற இந்த ஸ்க்ரீன் என்கிற 3D ஆப்ஜெக்ட்ல உருவாகிற ஒரு 2 டைமென்ஷனல் பிம்பம் தான். என்னுடைய இந்த உருவத்த உங்களால பார்க்க முடியுமே தவிர, தொட முடியுமா? முடியாது. இவைதான் 2 டைமென்ஷன்ஸ். அடுத்த பரிமாணம் 3 டைமென்ஷன் ஆர் 3 டைமென்ஷன். இதுக்கு உதாரணம் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லவே தேவையில்ல. இது பிராக்டிகலான ஒரு விஷயம். அதாவது நம்ம தொட்டு உணரக்கூடிய எல்லா விஷயங்களுமே 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஆனா இதுக்கும் சில எக்செப்ஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம கல்லு, மண்ணு, தண்ணீர்ன்னு சொல்லி இந்த பொருட்கள எல்லாம் நம்மளால தொட முடியும். ஆனா நெருப்ப தொட முடியுமா? நம்ம நெருப்புங்கிறது ஆக்சுவலா வந்து ஒரு 3 டைமென்ஷனல் பிம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். பேசிக்கலா நெருப்புங்கிறது வந்து வெப்பத்தை நாம் எப்படி பார்த்து உணர்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எஃபெக்ட் தான். வெப்பம்னாலே உங்களுக்கு தெரியும், அது ஒரு வைப்ரேஷன்ஸ் தான். நெருப்புக்குள்ள நம்ம கை விட்டோம்னா, அந்த வைப்ரேஷன்ஸ நம்ம தொடு உணர்வு மூலமா தொட்டு உணர்கிறோம். ஆனால் அந்த நெருப்ப நம்மால கையில பிடிக்க முடியாது. வெப்பம் நம் கண்களுக்கு நெருப்பு அப்படிங்கிற வடிவத்துல தெரிகிறது. அதனால தான் அத வந்து ஒரு 3D பிம்பம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஒரு எக்செப்ஷன் போக மத்த எல்லா 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸுமே நம்மால் தொட முடியும். இத தொட முடியும்னு இப்ப இந்த ஆங்கிள்ல சொல்றத விட, இந்த 3 டைமென்ஷன்ற ஒரு விஷயம் இயற்கையில உருவானதுனால தான், அதன் தொடர்ச்சியா தான் உயிரினங்கள் பரிணமித்து, அந்த உயிரினங்கள்ல தொடு உணர்வு அப்படிங்கிற அந்த பேசிக்கான சென்ஸ் வந்து உருவாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உயிரினங்கள் அனைத்துமே 3 டைமென்ஷனல் தான். நுண்ணுயிரிகள் தொடங்கி டைனோசர்ஸ் வரைக்கும் இவை அனைத்து உயிரினங்களுமே 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸால தான் உருவாகி இருக்கின்றன. இப்ப நம்ம உடலே எடுத்துக்கிட்டாலுமே, நம்ம உடலுக்குள்ள இருக்கும் ஒவ்வொரு உயிரணுவா இருக்கட்டும், அந்த உயிரணுக்குள்ள இருக்கிற தாது பொருட்கள், நம்ம இந்த கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்ஸிஜன் இந்த மாரி ஆட்டம்ஸ், இந்த ஆட்டம்ஸ் சேர்ந்து உருவாகுற மாலிக்யூல்ஸ், அந்த ஆட்டம்ஸுக்கு உள்ளேயே இருக்கிற சின்ன சின்ன துகள்களான எலக்ட்ரான்ஸ், குவார்க்ஸ் இந்த மாரி துகள்கள், இவை அனைத்துமே 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் தான். இந்த 3 டைமென்ஷன், 3 டைமென்ஷன் எப்படி உருவாகுதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் கோடுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரும்போது, செகண்ட் டைமென்ஷன் உருவாகுது. இப்ப இந்த 2 கோடுகளுக்குமே இன்னொரு லைன், இது 2த்துக்கும் காமனா ஒரு 90 டிகிரில இன்னொரு லைன் ஒண்ணு உருவாகுதுன்னா, அந்த லைனுக்கு சார்ந்து ஒரு சர்ஃபேஸ் உருவாகுதுன்னா, அதுதான் 3 டைமென்ஷன். இந்த சர்ஃபேஸ தான் உயரம் அல்லது பருமன் அப்படின்னு சொல்கிறோம். சுருக்கமா சொல்லணும்னா, 3 டைமென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா, நம்ம உயிரினங்கள் உருவாகியிருக்கவே முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உயிரினங்களால் எந்த ஒரு பொருளையுமே கையிலேயே பிடிக்க முடியாது. தொடு உணர்வுன்ற அந்த பேசிக்கான சென்ஸே இருக்காது. அடுத்தது 4த் டைமென்ஷன். அதாவது நேரம் அல்லது காலம். இந்த பரிமாணத்தை நம்மால் பார்க்க முடியாது. அதோட சேர்த்து இதை தொட்டு உணரவும் முடியாது. ஏன்னா, இந்த பரிமாணம் இயற்கையில் நடக்கும் மாற்றங்களை குறிக்கும் ஒரு விஷயம். எந்த பொருளா இருந்தாலும் சரி, ஆர் எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி, அதன் தன்மைகள் வேறுபடுவதை தான் நம்ம மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு, இப்போ நம்ம ஒரு கடையில இருந்து ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. வாழைப்பழம் ஒரு சில நேரம் இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு பழம் வாங்குவோம். அடுத்த நாள் சாப்பிடுறதுக்கு ஒரு காயா குடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவோம் இல்லையா? அந்த காய் இன்னைக்கு அது காயா இருக்குது. நாளைக்கு அது பழமாகிரும். அதுக்கு அடுத்த நாள் அது கனிந்து விடும் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இப்படி அந்த பொருளின் தன்மை ஒரு நிலையா இல்லாம மாறிக்கொண்டே இருக்கிறது. வேறுபட்டு கொண்டே இருக்கிறது பார்த்தீங்களா? இதைத்தான் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையில் இருக்கும் எல்லா பொருட்களுமே இந்த தன்மை வேறுபாட்டுக்கு உட்பட்டதுதான். இந்த மாற்றம் எவ்வளவு வேகமாக நடக்கிறது, ஆர் எவ்வளவு மெதுவா, எவ்வளவு ஸ்லோவா நடக்குது. இந்த ஸ்பீடு, இந்த பேஸ் இதைத்தான் நேரம் அல்லது காலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ பேசிக்கலி நம்ம இந்த 4த் டைமென்ஷன இந்த மாற்றங்கள் நடப்பதை வைத்துத்தான் இந்த பரிமாணம் இருக்கு அப்படின்றத உணர்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்படி நம்ம அந்த 1 டைமென்ஷனல் கோடு 2 டைமென்ஷனல் சர்ஃபேஸுக்குள்ள இருக்கோ,
அதே மாதிரி இந்த 2 டைமென்ஷனல் நிழல்கள் 3 டைமென்ஷனல் நிலத்தில் விழுகிறதோ, இதே மாரி தான் இயற்கையில இருக்க எல்லா 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸுமே 4 டைமென்ஷனுக்குள்ள அடைபட்டு கிடக்கின்றன. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு உயிரினம், ஒரு நாய்க்குட்டி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த நாய்க்குட்டிய இந்த 4 டைமென்ஷன்ல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கிறோம்னு வச்சுக்கோமே. அதாவது இந்த நாய்க்குட்டி எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம அப்படியே இருக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது என்னவாகும்? அந்த குட்டி வந்து அப்படியே குட்டியாவே இருக்கும். எதனாலன்னா, அந்த நாய்க்குட்டியோடைய உடலுக்குள்ள மாற்றங்கள், அதாவது வளர்ச்சி அப்படிங்கிற அந்த மாற்றங்கள் எதுவுமே நடக்காம, அது அப்படியே குட்டியாவே இருக்கும். அதோட சேர்த்து அந்த நாய்க்குட்டி இப்போ நடமாடுது. இப்போ உயிரினங்கள்னாலே நடமாடுறது நேச்சுரல் தானே. இப்ப அந்த நடமாடுவதுமே ஒரு விதமான மாற்றம் தான். அந்த மாற்றமே இல்லாம, அந்த டைமென்ஷன்லயே இல்லாம தனியா பிரிஞ்சிருந்துச்சுன்னா, அந்த நாய்க்குட்டி எந்த அசைவுமே இல்லாம அப்படியே ஸ்டக் ஆயி, ஒரு ஃபோட்டோல எப்படி இமேஜ் ஸ்டக் ஆயி இருக்குமோ, அதே மாதிரியே இருக்கும். இந்த நிலை சாத்தியமா? சாத்தியம் இல்லை. பட் ஒரு பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தா, இந்த 4த் டைமென்ஷன்ற இந்த மாற்றங்கள் நிகழாமல் இருந்துச்சுன்னா, எந்த ஒரு அசைவுமே இயற்கையில இருக்காது. எந்த ஒரு நிகழ்வுமே இருக்காது. உயிரினங்களாகிய நாம் அனைவருமே இந்த மாற்றங்களை நிதமும் எதிர்கொண்டு கொண்டே தான் இருக்கிறோம். நம் உடலுக்குள்ளே இந்த வளர்ச்சி, அதாவது இந்த மெட்டபாலிசம், அனபாலிசம், கேட்டபாலிசம்னு படிச்சிருப்போம்ல. இந்த ப்ராசஸஸ் இந்த உடல் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. இதுவும் ஒரு மாற்றம் தான். இதே போல தான் நம்ம உடலுக்கு வெளியே நடக்கும் நிகழ்வுகளை நம் உணர்வுகள் மூலமா புரிந்து கொண்டிருக்கிறோமே, இதுவும் இந்த மாற்றத்தை உணர்வதுதான். இப்படி மாற்றங்களை உணர்வதாலும், புரிந்து கொள்வதாலும் தான் இந்த காலம் அப்படிங்கிற இந்த பரிமாணத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அண்டத்தில் இருக்கும் எல்லா பொருட்களுமே இந்த காலம் அப்படிங்கிற இந்த பரிமாணத்திற்குள்ள தான் அடைபட்டு கிடக்கிறது. இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே இந்த கால அளவுங்கிறது ஒவ்வொரு பொருளுக்குமே வேறுபடும். அதாவது இந்த மாற்றம் எவ்வளவு வேகமாக நடக்கிறது அப்படிங்கிற அந்த அளவீடு. இது ஒவ்வொரு பொருளுக்குமே வேறுபடும். இதைத்தான் அந்த ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம உயிரினங்கள் நம்மளே எடுத்துக்குவோமே. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய கால அளவீடு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய வயது தான். நாம் பிறந்த நொடியிலிருந்து இன்று வரை. எல்லா உயிரினங்களுக்குமே இந்த பிறப்பு மற்றும் இறப்பு அப்படின்ற அந்த நிச்சயமான இந்த 2 நிகழ்வுகள் இருக்கு. இந்த நிகழ்வுகளுக்கு நடுவில் நடக்கும் மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள்? அதாவது உடல் வளர்ச்சியா இருக்கட்டும், நம்ம கத்துக்கிற விஷயங்கள், நம்மளுடைய அனுபவங்கள், இவை எல்லாமே இந்த மாற்றங்கள் மூலமா தான் நிகழ்கின்றன. இந்த மாற்றங்கள் இந்த 2 புள்ளி பிறப்பு, இறப்பு இந்த 2 புள்ளிக்குள்ள நடக்கிற இந்த மாற்றங்கள் அனைத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய இந்த கால அளவு. ஆனா இதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருள், இந்த உயிரணுக்கள் பார்த்தீங்கன்னா, அவற்றின் கால அளவுன்றது வேறுபடும். உதாரணத்துக்கு நம்ம உடல்ல இருக்க இப்ப இந்த ரத்தத்துல இருக்க ஆர்பிசிஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த ஆர்பிசிஸ் உடைய வாழ்நாள் அப்படின்னு சொன்னா, அது வெறும் 3 மாதங்கள் தான். அதாவது இன்னைக்கு பிறக்கிற ஒரு ஆர்பிசி செல் வந்து இன்னொரு 3 மாசம் வரைக்கும் உயிரோட இருக்கும். இப்ப அந்த கால அளவு 1. இப்ப அந்த ஆர்பிசிஸ்குள்ள இருக்கிற இந்த தாது பொருட்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ், இந்த கார்பன், ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இதெல்லாம். அந்த ஆட்டம்ஸ் உடைய கால அளவீடுன்னு பார்த்தீங்கன்னா, அவை 3 மாதம் கிடையாது. ஆர் நம்மளுடைய லைஃப் ஸ்பான் மட்டும் கிடையாது. அவை இன்னமும் நீட்டமானது. லைக் ஆட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாகின, இன்னும் பல கோடி ஆண்டுகளுக்கு அவை அப்படியே இருக்கும். அவை டிஸின்டெகிரேட் ஆகுறதுக்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் ஆகலாம். இதற்கு உள்ளேயும் போனீங்கன்னா, அந்த ஆட்டம்ஸ்குள்ளேயுமே போனா, அந்த துகள்கள்னு சொல்ற அந்த பார்ட்டிகிள்ஸ் இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் உருவான முதல் நொடியிலிருந்து அவை சுற்றிக் கொண்டிருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா, அதன் கால அளவுன்றது வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். அவை ஒன்று சேரும்போது, அந்த திடப்பொருளின் காலம்ன்றது பிறக்கும். ஆனா, அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒவ்வொரு துகளுடைய கால அளவுன்றது வேறுபட்டுட்டு இருக்கும். இதைத்தான் வந்து இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ இந்த 4த் டைமென்ஷன் ஒரு டைம்ங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு தலைப்பு. இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டா தான் அது நியாயமா இருக்கும்.
ஸோ அதை வேணா நான் தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஒரு புரிதல் மட்டும் வச்சுக்கோங்க. டைமென்ஷன்ஸ், அதாவது ஃபோர்த் டைமென்ஷன்ன்றது டைம்ன்றத அந்த மாற்றத்தை குறிப்பது தான். அடுத்தது 5ஆம் பரிமாணம். 4ஆம் பரிமாணமே காம்ப்ளெக்ஸான விஷயம் அப்படின்னா 5ஆம் பரிமாணம் அதை விட காம்ப்ளெக்ஸாக தானே இருக்கும். அதுதான் எப்படி ஒவ்வொரு பரிமாணமும் அதற்கு முன்பிருக்கும் பரிமாணத்திற்கு பெர்பெண்டிகுலரா பிறக்குதோ, அதே மாதிரி தான் இந்த 5ஆம் பரிமாணமும் இதற்கு முன்பிருக்கும் 4 பரிமாணங்களுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலரா வர்ற ஒரு விஷயம். இத சிம்பிளா எப்படி சொல்றதுன்னா, 4ஆம் பரிமாணங்கள் இந்த மாற்றங்கள்ன்ற இந்த நிகழ்வுகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நிகழ்வுகளுக்கு சார்ந்து என்னென்ன பாசிபிலிட்டீஸ், என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கலாம், நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த 5ஆம் பரிமாணம். இந்த டைமென்ஷன் பத்தி நம்ம பேசணும்னா, இதுக்கு முதல்ல நம்ம நிறைய இதர டாபிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அறிவியல், உளவியல், லாஜிக் இது போன்ற பல ஆங்கிள்ஸ்ல நம்ம பார்த்தா தான் இந்த 5த் டைமென்ஷன் அப்படின்றத நம்ம முழுசா புரிஞ்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் இதைத்தான் நான் என்னுடைய புத்தகமான 5த் டைமென்ஷன் டாபிக்கே அதுதான். இந்த டைட்டில்ல இருக்கிற புத்தகத்துல எழுதியிருக்கேன். ஃப்ரம் குவாண்டம் பிசிக்ஸ், ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ், சைக்காலஜி, அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி 5ஆம் பரிமாணம் என்றால் என்ன, அது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்றத தான் இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறேன். பரிமாணமே இல்லாத அந்த ஆற்றல் நிலையிலிருந்து இந்த பிரபஞ்சம், இந்த அண்டம் எப்படி உருவானது, ஏன் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதாவது அந்த பர்பஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ், இது எல்லாத்தையுமே விரிவா என்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறேன். என் புத்தகத்தை பற்றிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுதான் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எமோஜி நாவல். இந்த புத்தகத்தை நீங்க அமேசான் கிண்டல்ல மட்டும்தான் படிக்க முடியும். இது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதுக்கு ஒரு ப்ரீவியூ வேணும்னா உங்களுக்கு வேணா என்னுடைய புத்தகத்துடைய ஃபர்ஸ்ட் சாப்டரை வந்து ஒரு பிடிஎஃபா என்னுடைய வெப்சைட்ல லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெப் அட்ரஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அதை விசிட் பண்ணி வெப்சைட்ல ஹோம் பேஜ்ல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே 5th dimension டாட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை அமுக்குனீங்கன்னா உங்க ஃபோன்லயே அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிரும். நீங்க உங்க ஃபோன்லயே டக்குன்னு அதை படிச்சு பார்க்கலாம். படித்து பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய முழு புத்தகத்தையுமே அமேசான் கிண்டல்ல டவுன்லோட் பண்ணி நீங்க முழுசா படிச்சு பாருங்க. அந்த கிண்டல் லிங்க் வந்து அந்த பிடிஎஃப் குள்ளேயே இருக்குது. பிடிஎஃப் எண்டில் இருக்கும். நீங்க அதை ஈஸியா அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த 5th அந்த 5 டைமென்ஷன்ஸ் என்னென்ன, அவை எப்படி இருக்குன்றத ஒரு ப்ராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறேன். இது போக இன்னும் நிறைய கருத்துக்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். I hope you like it, and I also hope to hear from you after you finish the book. உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் பரிமாணங்கள் பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த டாபிக் பத்தி உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய புரிதல்கள் என்னென்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு புது ஆங்கிள் படிச்ச மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கும். ஆல்சோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மை ரீச். மீண்டும் இன்னொரு தலைப்புல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். நன்றி.